Hi, hello, ladies and gentlemen. This is Tyler back with another YouTube video. Today, what I'm going to do is I'm going to put up my honest take on the so-called global phenomenon of Stranger Things Season 5. As you all know, the Season 5's Volume 2 is going to drop in on Netflix this Friday. So I'm here to discuss about it, what made it people go so crazy after this series. I mean, yeah, I do mean it. Like people are going so crazy after the series, and yeah, that's about it. Let's discuss about it. And let me give you guys a heads up. Uh, uh, there's going to be a lot of spoilers about season 5, volume 1. That's what I'm going to discuss about, and the rest of the seasons as well. That why did it work out for me and for the rest of the audiences as well. ஸோ யா அந்த சீரீஸ் வந்து வால்யூம் 2 வரதுக்கு முன்னாடியும் சரி, ஃபினாலே வரதுக்கு முன்னாடியும் சரி, ஏதாச்சும் அந்த சீரீஸை பற்றி பேசி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான். ஜஸ்ட் ஹெட்ஸ் அப் ஃபார் ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ யா, லெட்ஸ் டைவ் டீப், ஷால் வி? இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி பேசணும்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இத்தனை பேர்த்துக்கு வந்து இவ்வளோ கிரேஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசைட்ஸ் ஆஃப் லைக் பீயிங் இந்த ஷோஸ் த ஷோஸ் அவுட் ஃபார் லைக் 10 இயர்ஸ் ரைட் நவ். அண்ட் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து ஹாரி பாட்டர் ஃபிலிம் சீரீஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது என்டையர் ஃபிலிம் சீரீஸ் வந்துச்சு, புக் சீரீஸ் வந்துச்சு, ஃபிலிம் சீரீஸ் வந்துச்சு. த ஃபைனல் பார்ட் 7th லைக் த 7th மூவி பார்ட் 2 வரும்போது, that's what they called it. At least as a matter of fact, it should be the 8th movie. And the final movie வரும்போது the entire world was like going so wild. இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து அந்த போஸ்டருக்கு கூட டைட்டில் கூட ரிவீல் பண்ணல, ஜஸ்ட் டேட்டு. லைக் ஹாரி அந்த போஸ்டர் ரிவீல் பண்ணிட்டு ஃபிலிம் டைட்டில் போடாமல் ஜஸ்ட் அந்த டேட்டை மட்டும், ரிலீஸ் டேட்டை மட்டும் போட்டிருந்தாங்க. தட்ஸ் லைக் த ஃபர்ஸ்ட் phenomenon that I ever experienced in my lifetime. அது வந்து எப்போ நடந்துச்சுன்னா, ஐ வாஸ் ஸ்டடிங் தேர்ட். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ வாட்ச் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் லாட் ஆஃப் சீரீஸ். நான் வந்து இந்த சீரீஸ் எப்போ பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஐ டோன்ட் நோ அபவுட் எவ்ரி ஒன். நான் இந்த சீரீஸ் எப்போ பார்க்க ஆரம்பிச்சேன்னா 2019 பார்க்க ஆரம்பித்தேன். தட்ஸ் when the தேர்ட் சீசன் கேம் அவுட், ஐ கெஸ். யா, ஸோ தேர்ட் சீசன் வந்துச்சு. அண்ட் தென் லாக்டவுனில் ஐ ஹேப்பன் டு ரீவாட்ச் இட். அப்புறம் சீசன் 4 கேம் at 2022 or sometime like that. By the time I was like studying college, I was into college. My friends were like காலேஜில் இருக்கோம். அந்த சீசன் 4க்குமே எல்லாருமே செம ஹைப் ஆயிட்டாங்க. எல்லாருமே லைக் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆகுதுடா, பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம ஹைப் ஆகி காலேஜில் இருக்கும்போது ரிலீஸ் ஆயிடுச்சு. எவ்ரி ஒன் இன் மை கிளாஸ் லைக் ரிலீஸ் ஆயிடுச்சுடா, இன்னும் பார்க்கலையா அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இல்லை, நான் வீட்டுக்கு போய் டிவியில் தான் பார்ப்பேன், விஷுவல் செம்மையாக இருக்கும், இரு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். த பர்சன் ஹூ செட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஆல் வாட்சிங் இட் இன் இஸ் ஃபோன் இட்ஸ். ஐம் லைக் ப்ரோ அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு போகிறேன். சாயங்காலம் ஆயிடுச்சு ஆஸ் யூஷுவல். இன்ஜினியரிங் காலேஜ். வீட்டுக்கு போய் உட்காந்து நல்லா டிவி செட்டப்பில் நல்லா நான் பாட்டுக்கு செட்டப்பில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். It took me 2 days to finish it because it had 7 episodes for season 4. And the 7th episode will always remain my favorite of all time because that's where the entire series took a major turn of events. அதில் தான் அந்த ரிவீல் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு அவங்க டஃபர் பிரதர்ஸ் பண்ண பெஸ்ட் மூவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹென்ரியை ரிவீல் பண்ணி ஹென்ரியை பற்றின ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி, ஹென்ரி தான் வில்லன், இஸ் ஆக்சுவல் வில்லன் ஆஃப் த இது. அதுவும் அந்த வில்லன் வந்து லெவனோட பாஸ்ட்ல இருந்தே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னது தான் தட்ஸ் அ பெஸ்ட் திங் அபவுட் இட். ஸோ யா, அது ஒன்றா இருக்கட்டும். அதுவுமே அந்த சீசனுமே இட் நெவர் they never fail to keep the audience on their toes when it comes to mystery and twists. Because மிஸ்ட்ரின்னு சொல்லும்போது நிறைய பேத்துக்கு அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும். மிஸ்ட்ரி த்ரில்லர்னு வரும்போது, மிஸ்ட்ரி ஹாரர்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஈகர்னஸாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நம்ம வந்து அந்த கிட்ஸாக இருந்து க்ரோ அப் ஆகிற டைமாக இருக்கட்டும். லாக்டவுனில் எல்லாரும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தோம். லைக் லாக்டவுனில் எல்லாருமே அந்த சீரீஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சீரீஸ் வந்து அப்போ வந்து அவ்வளோ ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லராக இருந்துச்சு.
நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லரா இருந்துச்சு. பிளஸ் தே டுக் அ வெரி குட் டெசிஷன் பை நாட் மேக்கிங் இட் 18+. ஐ ஸ்டாண்ட் வித் திஸ் திங். பிகாஸ் அது வந்து என்ன ஒரு மீட்டர்ல மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா, தே வுட் பி லைக் ஒரு நல்ல மீட்டர்லயே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேவ் டு சே, இப்போ வால்யூம் 1 எபிசோட் சாசரர்ல வெக்னா வந்து என்னன்னா, ஹி யூசஸ் ஹேண்ட் டு பியர்ஸ் ஒன் ஆஃப் த மிலிட்ரிஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஹெட். அது இப்படி பின்னாடி வழியா வந்து ஐஸ் வழியா அவனோட ஹேண்ட் வெளியே வந்துடும். அப்படி பியர்ஸ் அவுட் ஆகி வெளியே வரும். அப்படி பியர்ஸ் அவுட் ஆகி வெளியே வரும்போது நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு, லைக் அட்லீஸ்ட் ஃபார் மூமெண்ட் நான் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணல. அட்லீஸ்ட் ஃபார் மூமெண்ட் டக்குன்னு பக்குன்னு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது போடு அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வயலன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இட்ஸ் என்ஜாயபிள். ஃபார் சம் பீப்புள் இட்ஸ் லைக், ஓ மை காட், ஐயோ வந்துட்டானே வெக்னா சேர் அப்படிங்கிற ஒரு பயமான ஃபீலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மீட்டர்லேயே தான் இருக்கு. ஸோ அந்த மீட்டரை விட்டு கிட்ஸ் எல்லாம் பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டோன் டவுன் பண்ணாலுமே இந்த சீரிஸ் வந்து நல்லா போயிருக்காது. அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டரை விட்டு இன்னும் கொஞ்சம் ஹை ஏற்றினாலுமே அது வந்து 18+ ஆயிருக்கும். மேபி லைக் நிறைய பேர் பார்க்காமே போயிருப்பாங்க அந்த மாதிரி. தட்ஸ் த ரீசன் வை டார்க் ஃபெயில்ட் இஃப் ஐ ஹேட் டு சே. டார்க் இஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். டார்க் வந்து 10/10 சீரிஸ். ரைட்டிங்ல இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேல இருக்கட்டும், ஆக்டிங்ல இருக்கட்டும், ஸ்கோர்ல இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் லைக் 10/10. அதுவும் இந்த 3 சீசன் 8 எபிசோட்ஸ். ஒவ்வொரு சீசனும் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து 10 எபிசோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து 8 எபிசோட்ஸ் இருக்கும். ரெப்ரசென்டிங் லூப் அந்த மாதிரி 8 அந்த லூப் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு பர்ஃபெக்டான சீரிஸ் வந்து ஏன் அத்தனை பேர்த்த ரீச் பண்ணலன்னா, ஒன்லி பிகாஸ் அந்த ஒரு மீட்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட்டை கொண்டு போயிருப்பாங்க. இன்னும் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பீப்புள் ஹேட் டு வாட்ச் இட் அகைன் அண்ட் அகைன் அந்த மாதிரி வருது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்காம போயிட்டாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் இன்ஃபேக்ட் 18+ தான். அதனால நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்ஸுமே நிறைய பேர் பார்க்க முடியாது. ஸோ எஸ், அந்த மாதிரி தான். ஸோ இப்படி வந்து நிறைய சீரிஸ் வந்து நோ மேட்டர் ஹவு குட் தே ஆர், we cannot watch it with our friends, we cannot watch it with our family. அந்த மாதிரி இருக்கும். Going to visit my grandma again, and this is my family. Extended. I don't care who. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்சமா நம்ம ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாலிடேஸில் வெக்கேஷனில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. டஃபா பிரதர்ஸ் டுக் அ வெரி குட் ஸ்டாண்ட் ஓவர் தேர். அந்த ஃபீலை ரீக்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஈவன் தென் அந்த நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 80s அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நம்ம ஃபாதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் அந்த காலத்தில் எப்படி ஸ்கூல் போயிருந்தேன் தெரியுமா, இப்படி இவ்வளோ தூரம் போனேன், என் ஸ்கூல் வந்து பக்கத்து ஊரில் இருக்கும், இப்படி சைக்கிள் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. தட்ஸ் வாட் ஐ மீன். லைக் அதில் நிறையா இன்டு த ஃபாரஸ்ட் ஸ்கூல்லாம் போயிட்டு இருப்பாங்க. when they are looking at a will, அப்படிதான் இருக்கும் ஆடியன்ஸ் அட் தட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒரு வெல் காமிப்பாங்க, அங்கேருந்து ஒரு பாடி கண்டுபிடிப்பாங்க, everything happens. And I do have a Stranger Things poster over here, and the iconic moment, friends don't lie அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனாக இருக்கட்டும், தட்ஸ் மை ஃபேவரட் லைன். அண்ட் இந்த ஐகானிக் மூமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the recoiling of friends when Eleven gets apart from these friends group on season 1, she gets back to them on the episode 7 or sometime. அப்போ வந்து she சொல்லுவா, I am the monster, I open the portal அப்படின்னு சொல்லுவா. இவன் வந்து இல்லை யூஆர் நாட் த மான்ஸ்டர், யூஆர் த ஒன் ஹூ சேவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுற மொமெண்ட்டாக இருக்கட்டும். தெர் ஆர் லைக் சோ மெனி ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்ஸ் இன் த சீசன். இட்ஸ் லைக் இந்த சீரீஸ், இந்த என்டையர் சீரீஸ் இட் செல்ஃப், தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் ஒண்டர்ஃபுல். ஸோ no matter how serious the story is going, no matter how many mystery things are coming, no matter how many twists are hitting you so hard, அந்த எமோஷனல் மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அந்த இது வந்து டஃபா பிரதர்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. That's what makes this thing very wonderful, very beautiful actually, in fact. So yeah, அதை பற்றி பேசணுன்றேன். இன்னொன்று வந்து என்னன்னா, ஒவ்வொரு கேரக்டர் வந்து ரொம்ப லைக்கபிளாக தான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்னா they have only a handful of characters, they have only a handful of cast and crew. அந்த ஊரில் என்னதான் இத்தனை பேர் இருந்தாலும் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் தான் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூவே. இவங்களை சுற்றி தான் என்னோட என்டையர் ஸ்டோரியே நடக்க போகுது, அவ்வளோதான். இவங்களை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க எல்லாத்தையுமே நான் வந்து காட்ட போகிறேன், இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த ஊரில் ஃப்ரம் ஸ்டார்ட்
டு டில் நவ் வரைக்கும் அந்த என்டையர் ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. இன் பிட்வீன் ஆஃப் தி என்டையர் மிஸ்ட்ரி இஸ் கோயிங் ஆன். அவங்க வந்து மிஸ்ட்ரியை அன்ரிவீல் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுலயே அந்த கேரக்டர் சொன்னானோன்னு பேசிட்டு இருக்கும்போது, ஓகே என் ஃபேமிலியில இப்படி நடந்துச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க பாண்ட் ஆகுறது இருக்கும்ல, அந்த கான்வர்சேஷன்ல வந்து நம்மளுமே சேர்ந்து பாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் வாட் மேட் ஆடியன்ஸ் ஃபீல் இன் லவ் வித் இட். தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து நம்ம ஏஜ்லயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அந்த மியூசிக்ஸாக இருக்கட்டும், ஓஎஸ்டிஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் வாஸ் லைக் இன்னும் நம்ம வந்து எங்கேயாச்சும் அவுட் ஆஃப் த சிட்டி, அந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி அப்படி வந்து நம்ம ஒரு ரைடு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா டக்குன்னு அந்த பிஜிஎம் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் எவ்ரி ஒன் இன் தேர் லைஃப் ஒன் பாயிண்ட் அந்த டைம் தே வுட் ஹவ் ஃபெல்ட் திஸ் திங் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யா, தட்ஸ் அபவுட் இட். அண்ட் வாட் எல்ஸ் ஐ ஹேவ் டு சே, அதில் வந்து வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஏன் இவ்வளோ மெமரபிளாக இருக்கலாம், லைக் பீப்புள் ஹேவன்ட் இமேஜின் எனிதிங் அபவுட் இட். நிறைய பேர்னா கூட வரும்போது இது இப்படி தானே அப்படின்னு கெஸ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் இதில் வந்து பாதி பேர் கெஸ் பண்ணாலும் சரி, நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணாமல் புதுசாக பார்த்தாலும் சரி, அந்த இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இட் கீப்ஸ் அஸ் ஹூக் டு இட். தட்ஸ் வாட் மேக்ஸ் த சீரீஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் இட். இன்னொன்று வந்து என்னன்னா, எதுக்கு இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ மேலே இவ்வளோ அப்சஷன் ஆயிடுச்சு பீப்புளுக்கு, ஒய் பீப்புள் ஆர் லைக் ஓ லவிங் தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சீரீஸோட ப்ரொமோஷனுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள், அவங்க ஈச் அண்ட் எவ்ரி கேஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க ஒவ்வொரு இன்டர்வியூஸை போனது இருக்கட்டும், அந்த இன்டர்வியூவில் தே ஆர் ஷோயிங் த ஐ டு நாட் லைக் டு யூஸ் த வேர்ட் ஃப்ளக்ஸிங் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, பட் யூ நோ வாட், தே ஆர் லைக் வெரி மச் ட்ரூ டு தெம்செல்ஸ். True to themselves, that they are being honest and they are showing the world like this is them. அந்த மாதிரி அப்படிதான் இருக்கானுங்க அவனுங்க. லைக் அவங்க ட்ரூ நேச்சரா இருக்கானுங்க, ட்ரூவா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க. ஸோ எஸ், அவங்க ட்ரூவா அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஜாலியா, அவ்வளோ தே ஹேவ் நோ ஃபில்டர்ஸ் வித் ஹோல் வேர்ல்டு. அந்த மாதிரி ரெண்டு ஒவ்வொரு இன்டர்வியூ தரும்போது வி கேன் ஃபீல் தம், வி கேன் கனெக்ட் வித் தம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் லைக் ஒவ்வொரு கேரக்டருமே நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. தட்ஸ் வாட் மேக்ஸ் இட். அந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லாம் நான் இன்னும் பார்ப்பேன். எஸ்பெஷலி ஜிம்மி ஃபேலன், டுனைட் ஷோ வித் ஜிம்மி ஃபேலன் ஷோ, அந்த இது பாருங்க, எல்லாம் செம ஃபன்னாக இருக்கும். அதாக இருக்கட்டும். அண்ட் தென் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து இது கொடுப்பாங்க, டீன் வாகாக இருக்கட்டும். அண்ட் தென் லைக் 10 கொஷின்ஸ் ஆன்சர்ட் பை தெம். அந்த மாதிரி கொஷின்ஸ் எட்டி ரிவீல் பண்ணி இந்த கொஷினை நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். எல்லாருமே செம ஃபன்னாக இருக்கும். பிகாஸ் லைக் தே லைக் அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. செம ஃபன்னாக இருக்கும். வி ஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் தம். தட்ஸ் வாட் அபவுட் இட். சரி, அதனால மக்கள் வந்து அந்த அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவோட இவ்வளோ நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க. யூ நோ வாட், ஐ திங்க் த ஹோல் சீரீஸ் இஸ் ஆல் அபவுட் அக்செப்டன்ஸ். தட்ஸ் வாட் ஐ ரியலி திங்க். பிகாஸ் எல்லாருமே வந்து அவங்க பவர் லைக் லெவனுக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்பர் 1ஓட பிளட்டை வந்து அவளுக்கு இன்ஃபியூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி தான் அவளுக்கு பவர் கிடச்சிருக்கும். அண்ட் தட்ஸ் த சேம் திங் ஹேப்பன் வித் வில் ஆஸ் வெல். அது சீசன் 5ஓட வால்யூம் 1ல் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் அதில் வந்து காமிச்சிருப்பாங்க லைக் வாட் ரியலி ஹேப்பன் டு வில் இந்த அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி காமிக்கும் போது வெக்னா தான் வில்லுக்கு அந்த இது ஹைவ் மைண்டோட கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ யா, அது வந்து எப்போ அது வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when they truly accept themselves as who they are அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து எப்போலாம் நடந்திருக்குன்னா, சீசன் 4ல வந்து லெவன் வந்து என்னன்னா, she hesitates to accept the fact that she partially reminds about the fact of her past and she starts like she hesitates a part of it. அதில் நம்மளுக்கு என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, வால்யூம் 4ல் அவ வந்து நிறைய பேர்த்த கில் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. தட்ஸ் ஹவ் த என்டையர் சீசன் ஸ்டார்ட்ஸ் லைக் தட். அண்ட் தென் has she explores the past and she really knows what happened in the past அப்படின்னு சொன்ன உடனே when Vecna triggers her and when she knows everything about herself and what happened to her, அந்த மாதிரி வந்த உடனே out of anger when she accepts everything, she get to use her power to the maximum limit. அந்த மாதிரி தான். அது ஒன்றா இருக்கட்டும். இன்னொரு இந்த சீசன்லையுமே தட்ஸ் வாட் ஹேப்பன் வித் வில் ஆஸ் வெல். பிகாஸ் வில் வந்து தன்னோட செக்ஷுவாலிட்டி வந்து அக்செப்டே பண்ணாமல் இருந்திருப்பான். நம்மளுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவனோட ஹீஸ் அ கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஐம் லைக் ஓகே,
ஹிண்ட் தான் குடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும். இதுல வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஐ அம் லைக் ப்ரோ வாட் அப்படின்னு தான் இருந்துச்சு. பிகாஸ் ராபின் ராபின் வந்து கேன்னு சொல்லிட்டு சீசன் 3லயே சொல்லிட்டாங்க. அண்ட் சீசன் 4ல ஷி காட் அ லவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சீசன் 5 ஷி இஸ் கமிட்டட் ரைட் நவ். ஓகே தட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். பட் அது எப்படி ஒருத்தனோட செக்ஷுவாலிட்டி அக்செப்ட் பண்ணதுனால சம்மந்தமே இல்லாம அவனோட பவர்ஸ் வெளியே வருமான்னு கேட்டிங்கன்னா இட் டிட் ஹேப்பன். பிகாஸ் அவன் வந்து ஒரு ஷெல்லுக்குள்ளேயே முனையும் போய் கிடக்கான். ஹி ஃபெல்ட் அஷேம்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அந்த மாதிரி இதாகி அவன் ஒரு ஷெல்லுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கான். ஸோ வென் ராபின் கிளியர்ஸ் தி ஏர் ஃபார் ஹிம் and also Vecna triggers him a bit, like saying that he is the weakest out of all and he was the easiest prey for him to get. அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் Will realizes, okay, this is not how I should be, and he accepts him. அந்த சைல்ட்ஹுட் மொமெண்ட் வந்து அவனுக்கு வந்து கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். எதுக்கு அவனுக்கு வந்து மைக்கை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மைக்கப் மட்டும் பிடிச்சிருந்தது இல்லை, அவனோட என்டையர் சைல்ட்ஹுட் வந்து சின்ஸ் டே ஒன் வந்து எல்லாமே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். அதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்கன்னா, யூ காட் நோட்டீஸ் இட், சீசன் 2ல வந்து வில் வந்து ஃப்ளேடா இருக்கும்போது மைக்கு, ஜாய்ஸ் அண்ட் ஜானத்தன் எல்லாருமே அவன்கிட்ட சொன்னதுதான் அவன் வந்து திருப்பி நினைச்சு பார்ப்பான். ஓகே, ஐ காட் அக்செப்ட் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு when he accepts everything in his life the way as it is, அவன் வந்து அந்த ஷெல்லை விட்டு பிரேக் ஆகி வெளியே வந்துடுறான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a brilliant thing from the story as well, and that's the theme of the story. I don't know how many people have noticed this thing. But I noticed it. I just wanted to share it with you guys. That's it. And அது மட்டும் இல்லை, எனக்கு ராபின்லாம் செம்ம ஃபேவரட்டான கேரக்டர். ஐயோ ஒருக்கா வச்சோம் எரிக்காவை வெக்னா கூட ஒன்னு விடுங்க, ஒரு ரூம்ல 2 பத்தியும் தனியா போட்டு ஐ நீட் டு ஹேவ் தீஸ் போத் ஆஃப் தெம் ஒன் ஆன் ஒன். ஐயோ அவ வந்து முரேவா மறைய பார்த்துட்டு லைக் ஷீல் பி எக்ஸ்பிளைனிங் த என்டையர் திங் ஹோல். அந்த மாதிரி சீசன் 3ல வந்து என்டையர் திங் ரஷ்யன்ஸை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது மறைய வில் பி லைக், எக்ஸ்கியூஸ் மீ, why is this 4-year-old speaking to me அப்படின்பா. I'm Chen you ball bastard அப்படின்பா. ஐயோ அதெல்லாம் அல்டிமேட்டு. அதுவும் பால்டிகள் தான் அவனுக்கு ஒரு கோட் நேம் கொடுக்குறதா இருக்கட்டும், அண்ட் சீசன் 4ல வந்து அகேன்ஸ்ட் எடியா இருக்கிறதா இருக்கட்டும். She's an entire savage, bro. She's a complete mood, if I had to tell you. செம்ம மூடு எல்லாம் அதுவாக இருக்கட்டும். அந்த சீரீஸில் வந்து இந்த மாதிரி நிறைய மெமரபிள் மொமெண்ட்ஸ் இருக்கு. தட் as an audience, as a fans, we gotta cherish it. That's what I see the most beautiful thing in the series. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவனா இருக்கட்டும், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சீசன் 1ல வந்து ஒரு சண்டை வர மாதிரி இருக்கும். ஹூஸ் க்ளோஸ் டு ஹோம், நீ வந்து 11க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கியா இல்லை லூக்கஸ்கா இல்லை வில்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டின் கேட்கும்போது ஹீல் பி லைக், ஐ கால் புல் ஆன் யோர் லாஜிக் பிகாஸ் யூ ஆல் ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிமா. அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும். வை எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் ஒன்லி ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், தே கேன் ஹேவ் லாட் மோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? அந்த மாதிரி தான். ஸோ யா, அந்த மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்ஸ் வந்து அவங்க நம்மளுக்கு செரிஷ் பண்ண கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து that's what I see the beauty of writing from the directors itself. They made a very good job actually. So yes, இந்த சாகா முடிஞ்சாலுமே they will be having spin-offs for Stranger Things. So yeah, it's going to be a wonderful ending for the series as well. I'm just rooting for it. எனக்கு வால்யூம் 1 வந்து apart from episode 3 and episode 4, episode 1 and 2 வந்து that turned out to be as much as I expected, because the twist has turned out to be what I expected. So it's a bit okay for me, but still nothing ever beats with the hype of season 4. Nothing ever beats with the mystery and the twists of season 4. Season 4 was lit, man, just lit. Let's see what's waiting for us in volume 2 and the finale. I just hope, I'm praying and I'm hoping Steve should not die. That's it for me. And I don't know, no one should die. That's what how beautiful the series is. We are hoping not only Steve, no one should die. Like everyone should have a happy ending over here. That's what that's how the series has have a very beautiful impact on us. So yeah, let's see. So yeah, நல்ல சேஞ்ச் திங்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஷேடோவை பற்றி இன்னொரு இதில் வந்து பேசலாம்னு வச்சுருக்கேன். அது ஒரு ஷார்ட்ஸாக மேபி போடுறேன். ஸோ யா, தட்ஸ் அபௌட் இட். ஸோ லெட்ஸ் see on Friday வால்யூம் 2 பார்ப்போம் எப்படி நடக்குன்னு.
Until then, take care. Bye bye. See you in the next video, guys.